ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இதை சாப்பிடும்போது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதில் நிறைய நமக்கு நன்மைகள் இருக்குது. இந்த மூணு பொருளை வச்சு தான் இந்த லட்டு செய்யப்படும். இப்போ ஒன்று ராகி, வேர்க்கடலை, வெல்லம், இந்த 3 வச்சு தான் இந்த லட்டு செய்யப்படும். இதுக்கு நான் 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த வேர்க்கடலையை நம்ம மிதமான அளவுக்கு என்னென்னா ஒரு கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலையில் பார்த்தோம் அப்படின்னா இதை நிலக்கடலைன்னு சொல்லுவோம். இதில் அதிகமான புரதச்சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின் இ இருக்குது, மெக்னீசியமும் அதிகமாக இருக்குது. இது என்னென்னா நம்ம இப்போ பட்ஜெட் வைஸ் பார்த்தோம்னா இது ரொம்பவே நமக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் நிறைய புரதச்சத்து அதிகமாக இருக்கும். இப்போ பாதாம், முந்திரி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்முடைய பட்ஜெட் வைஸாக இதை நம்ம சாப்பிட்டோம்னா டெய்லி அதுக்கு ஈக்குவலாக இதுக்கு நமக்கு இதில் புரதச்சத்து அதிகமாகவே கிடைச்சிரும். அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏழைகளினுடைய முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையே வறுத்து வச்சாச்சு. இனி இப்போ ராகி நம்ம எடுக்கணும். இப்போ எந்த கப்பில் நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம ராகியும் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த ராகி மாவை நம்ம எதில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணியில் தான் நம்ம ராகி மாவை மிக்ஸ் பண்ணணும். இப்போ ராகி மாவு எடுத்து இப்போ ராகியில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் அதிகமாக கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிறுதானியம் அப்படின்னா இந்த கேழ்வரகை சொல்லலாம். இப்போ இந்த கேழ்வரகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்முடைய எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று ரத்த சர்க்கரை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே இது யூஸ் ஆகும். அதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ வெயில் நேரம்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது உடல் வெப்பத்தை, அதனால தான் ஆடி மாதம்லாம் இதை கூழு செஞ்சு நம்ம சாப்பிடுவோம். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்கக்கூடியது. இப்போ இதை ராகி மாவு ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ என்னன்னா ஒரு சுடுதண்ணி வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சிடலாம். இனி இப்போ நம்ம வேர்க்கடலையே தோல் எடுத்து வச்சாச்சு. தோல் எடுத்ததுக்கப்புறம் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அந்த கப்பில் 4க்கு 3 பங்கு, அப்புறம் 3/4 கப்பு என்ன எடுத்துக்கலாம், வெல்லம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்துட்டு மிக்ஸியில் குறையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது நம்ம சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை நமக்கு குறைன்னு கிடைக்கலாம். அப்போ அதை கடிபடும் போது அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனி இப்போ இந்த கேழ்வரகு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, இது என்னென்னா ஒரு இலையில ஆயில் தடவிட்டு இப்போ அதில் என்னென்னா இப்போ இந்த இலையில தான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பால் கவரோ இல்லைன்னா எண்ணெய் கவரோ இருந்ததுன்னா அதுக்கு மேலேயே நம்ம அப்ளை பண்ணி இதை செய்யலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு தோசைக்கல்ல நம்ம அடை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம அடை மாதிரி நல்லா தப்பி எடுத்துட்டு வேக வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ரொம்ப சீக்கிரமாலாம் வேகாது. கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது நெய் விட்டு, அதனால கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம செய்யக்கூடியது. இப்போ இந்த ராகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் கட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடியதுக்கு என்ன அப்படின்னா பாலிபினால்கள் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்குது. அந்த அமிலம் தான் நமக்கு என்னென்னா ரத்த சர்க்கரையோடைய அளவை அதிகரிக்காமல் ஒரே அளவில் கட்டுப்படுத்தி நமக்கு வைக்கும். அதே மாதிரி குறைஞ்ச அளவு கார்பனோ அந்த கலோரியோ இல்லைன்னா நார்ச்சத்தோ இருக்கிறதுனால நம்முடைய பசியை என்ன செய்யும் அப்படின்னா கட்டுப்படுத்திட்டு நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ யாருக்காவது ரத்த சோகை இருக்கும் அப்படின்னா அவங்க இந்த கேழ்வரகு லட்டை எடுத்து ராகி லட்டை ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு இது அதிகரிக்கும். அதே நேரத்தில் கோடை காலங்களில் நம்ம இதை கூலாக குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல ஹீட்டை என்னென்னா அதிகரிக்க செய்யாது. இதில் நார் சத்து தான் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய டைஜஷன் தன்மை நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது ரெகுலராக டெய்லி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு லட்டாக நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான கலோரிஸ் அந்த ஃபுட்டில் நமக்கு கிடைச்சிரும். இப்போ நான் வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சு எடுத்த ராகியை என்ன செய்வோம் அப்படின்னா சின்ன சின்னதாக நம்ம பிச்சு எடுத்துக்கணும்.
பிச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் இதில் வந்து நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைக்கிற இது மாதிரி எடுக்கக்கூடாது. பல்ஸ் மாதிரி போட்டு 2 இது சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா வந்து பொடியாயிரும். பொடியானதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே எதெல்லாம்னா வேர்க்கடலையையும் வெல்லமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூடவே வந்து கொஞ்சம் ஏலக்காவும் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும்போது பசங்க வந்து அந்த வாசத்துலேயே அந்த டேஸ்ட்டை அந்த சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம எல்லாமே அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ட்ரை ஆயிரும். ரொம்பவே வந்து பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து சேவ் பண்ணிக்கலாம்.